ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குட் செப்பர்டு பிளஸிங் சேனலில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாகும். வேலையில் கூட நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிளெஸ்ஸிங் சேனலை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் தந்து ஜெபிக்கணும்ப்பா. ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதியிருக்கிறபடி, ஒரு சில நிமிடம் ஆண்டவரே தேவ சமூகத்தில் அமர, ஆண்டவரே உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தின் உண்மை பாடி துதிக்க ஜெபிக்க இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் வர ஆண்டவரே, எங்களுடைய பாவம் அக்கிரமம் தடையாயிருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். நீங்களப்பா இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோப்பா. நீங்கள் இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சித்தத்தின்படி உண்மை பாடி துதிக்க ஜெபிக்க இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, சொன்ன அடியேன் கேட்குறேன் என்று எழுதியிருக்கிறபடி இந்த வார்த்தையின்படி வாழ எங்களை பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நீங்கள் ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அதில் கூட ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா.
பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழி தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடை இல்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழி தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடை இல்லையே. புல்ல இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. கோராகின் மனிதர் என்னை பின்தொடர்ந்தாரும், என் ஜனம் எனக்கு எதிராக முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீருண்டு கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை பின்தொடர்ந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீருண்டு கவலை இல்லையே. என் கோலை துளிக்கச் செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் விடுவதில்லை. என் கோலை துளிக்கச் செய்யும் தெய்வம் நீரே, என் தலையை உயர்த்திடுவீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமென் ஆண்டவரே, நீங்க போதும்ப்பா எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரேப்பா, ஆண்டவரே உம்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லைப்பா. இந்த வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே எங்களை கைவிடாத தகப்பன், எங்களை காலமெல்லாம் சுமக்குகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஆண்டவரேப்பா, எங்களை விட்டு கொடுக்காத தகப்பன் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு தூரம் போனாலும் ஆண்டவரேப்பா உம்முடைய அன்பினால் எங்களை அணைத்து கொள்ளுகிற தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோப்பா. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். மட்டுமாய் நம்பா தேவனை பாடி உயர்த்த மகிமைப்படுத்த கத்த நமக்கு பாராட்டின கிருபை தயவிறக்கத்துக்காய் கத்தரை கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த வேலையில் கூட ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உதவிக்காக
கலங்கி கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சகோதரர்களின் சகோதரிகளையும், வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரையும், சிறு பிள்ளைகளையும், வயதான அம்மாமார் ஐயாமார் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோப்பா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பாமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே பினேசராய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சப்பா எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது என்னை ஆதரிக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு தவிப்போடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஆண்டவரே அன்பு சகோதரருக்காக, சகோதரிகளுக்காக, அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே வயதான அம்மாமார் ஐயாமாருக்காக நோக்கி பார்க்குறோப்பா. ஆண்டவரே நாங்கள் முகத்தை பார்க்குறோம், நீங்கள் உள்ளத்தை பார்க்குற தேவ ஆண்டவரே சப்பா. உங்கள் நெடுநாளாய் ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது என் தேவன் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு பார்க்குறோப்பா. ஆண்டவரே இந்த நாளில் அவர்களுக்கு உதவி செய்கிற ஊர் வாரவன்களை கத்தர் எழுப்பி கொடுங்கப்பா. ஆண்டவரே தாவீதுக்கு உதவி செய்கிற அநேகர் அவரோடு கொண்டு சேர்த்த தேவன் ஆண்டவரே இந்த நாளில் உதவிக்காக ஆண்டவரே கதறி கொண்டு இருக்கிற, ஏங்கி கொண்டு இருக்கிற, கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில், உடைக்கப்பட்ட ஆண்டவரே நிலையில் இருக்கிற, நெருக்கத்தின் பாதையில் இருக்கிற ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, தரித்திரத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ ஆண்டவரே அந்த உதவி பரத்திலிருந்து உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும், அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும், அவருடைய துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் அவளை மகிழ்ச்சினால நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே நீங்கள் அப்படியே ஆண்டவரே எபினேசராய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பா உங்கள் நாம மகிமைப்படட்டும், எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இந்த நாளில் கூட உதவிக்காக ஆமேன் ஏங்கி கொண்டு இருக்கிற ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை தவிர யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நீங்கள் ஒத்தாசை அனுப்புவதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தப்போவதற்காக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா 1:45 சொல்லுகிறது, விசுவாசித்தவளை நீ பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ஆமே. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே பேசுங்கப்பா. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் நீங்களப்பா. உங்களுடைய வார்த்தையை அனுப்பித்தாங்க ஆண்டவரே. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டியில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமம் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே அந்த நாளில் இந்த ஆண்டவரே பிளெஸிங் சேனலை பார்க்குற ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளந்திரியங்களையும் சிந்தனைகளையும் ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவன் அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் அவங்க ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டாகத்தக்க ஆண்டவரே ஆலோசனை கத்தராய், யோசனையில் பெரியவராய் ஆண்டவரே, அற்புதராய் ஆண்டவரே, அதிசயவராய் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் சுகம் கொடுங்க, உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா மகிமை மக்கே தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
லூக்கா 1:45 விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? ஆமென். பாருங்க, அன்னை மரியாளுக்கு இந்த வார்த்தை எலிசபெத் அம்மா மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த வாழ்த்துதல் ஆமென் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அவங்கள பார்த்து விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. ஆமென், அல்லேலூயா. நம்மெல்லாம் இன்னைக்கு யாரை பாக்கியவதின்னு சொல்லுவோம்? நல்ல காரு, பங்களா, வீடு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க, நம்ம விரும்புகிறது எல்லாம் நம்ம அடைகிறோன்னு சொன்னால் அவங்கள தான் பார்த்து நம்ம என்ன செய்வோம்? ஆமென், கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசமானது எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று. அல்லேலூயா, ஆமென். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ விசுவாசம்னா ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வியாதி இருக்கலாம், ஆனால் அவங்களுக்காக நம் ஜெபித்து ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்துட்டாரு, ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நன்றி சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். அதிகமாக எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஜெபித்த பிறகு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வியாதி மறைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இருக்கிற இடம் தெரியாமல் என்ன செய்யும்? போயிடும். அந்த பிரச்சனை மாறும். ஆமென். அதே போல் தான் அந்த நாளில் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு என்ன செய்து ஆமென் காணப்படுகிறது. பாருங்கள், நாளில் ஆண்டவர் வார்த்தை என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். யாருனால? தேவதூதனால மரியாளுக்கு ஆண்டோடைய வார்த்தை கடந்து வந்தது. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், ஆண்டவர் பெண்களுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, தேவதூதர்கள் மூலமாக என்ன செய்கிறாரு? அங்கே சொல்லுகிறார். ஆமென். பாருங்கள், அங்கே தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 30 லூக்கா 1:30 ஆமென். பாருங்கள், நீ கர்த்தரிடத்தில் என்ன செஞ்ச? கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? சொல்கிறார். சொல்லிட்டு இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். பாருங்கள், அவங்க ஒரு கன்னி பெண். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஒரு ஆண் வித்துனாலையும் ஒரு பெண் வித்துனாலையும் தான் நம்ம இந்த உலகத்தில் ஜனிப்பிக்கப்பட்டோம், பிறப்பிக்கப்பட்டோம். ஆமென். பாருங்கள், ஆனால் இயேசு அப்படி அல்ல. அல்லேலூயா, ஆமென். கன்னி வயிற்றில், அதுதான் அந்த இந்து பூசாரிகள் சொல்லும்போது சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லும்போது கன்னி சிற்றாய நமக அப்படிம்பாங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே நீர் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்போ அந்த கன்னி பெண்ணாக இருந்தாலும் இந்த ஏசப்பா என் உள்ளத்தில் என் வயிற்றுக்குள்ளே என்ன செய்யணும்? பிறக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. பாருங்கள், அதை தேவதூதன் என்ன செஞ்சாங்க? அந்த வாக்கு தத்துவத்தை சொல்கிறாங்க. சொன்னதை அங்கே எலிசபெத் அம்மா அதை என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க விசுவாசித்தது இவங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவதூதன் சொன்னது இவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. பாருங்கள், அதை மரியாள் சொல்லலை. அப்போ தான் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. மரியாள் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மரியாள் சொல்லலை.
அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாங்க, அதை பார்த்து அந்த வார்த்தை அப்படியே நம்புகிறாங்க. அந்த வார்த்தை அப்படியே நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்படி ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். அவங்க காணலை, அவங்க பிள்ளை வயிற்றில் வரல, ஆனால் பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை யார் பார்த்தனா, எலிசபெத் அம்மா என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்லுகிறாங்க, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது என்ன செய்யும், நிறைவேறும். எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அங்கே பாருங்க, தேவ தூதன் மரியாளிடத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லிட்டு, அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாங்கன்னு சொல்லிட்டு, உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்து மலடியாகி அவளும் என்ன செஞ்சுருக்கிறா, கர்ப்பவதியாக இருக்கிறா. அவளுக்கு இது 6வது மாதம். அல்லேலூயா. ஆமை பாருங்கள், அங்கே தேவதூதன் தான் மரியாளுக்கு வெளிப்பாட சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்போ அந்த மரியாள் அந்த தேவதூதனால் சொல்லப்பட்டதை அப்படி உடனே என்ன செஞ்சிட்டாங்க, நம்பி உடனே என்ன செய்கிறாங்க, அந்த மலை தேசத்துக்கு தீவிரமாக என்ன செஞ்சாங்களாம், போனாங்களாம். அல்லேலூயா. எதுக்கு? அல்லேலூயா, அவங்களுக்கு உதவி செய்ய. அல்லேலூயா, அவங்களுக்கு உதவி செய்ய. பாருங்கள், ஆண்டவர் உதவி செய்கிற ஆட்களை என்ன செய்கிறார், எழுப்புகிறார். பாருங்கள், இயேசுவின் தாயாக இருந்து பாருங்கள், இந்த உலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருப்பாங்க, உதவிக்காரர்கள் என்ன செய்வாங்க, ஹெல்ப்பர்ஸ் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இவங்களுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்டது. ஆனால் இவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்க இனத்தாளாகி எலிசபெத் அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்யும்படி அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், உதவி செய்யும்படியாக போய் அவங்க போன உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்படி தூதன் எனக்கு சொன்னாருன்னு சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, அவங்க போய் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை என்ன செஞ்சாங்களாம், வாழ்த்தினாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அப்போ அவங்க வாழ்த்தும்போது அந்த 40வது வசனத்தில் வாழ்த்தும்போது அந்த 41வது வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை என்ன செய்தான், வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அந்த வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளுற அளவுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்களுடைய வாழ்த்துதல் இவங்களை பரிசுத்த ஆவியானவர் ஃபில் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், அநேகர் வாழ்த்துறாங்க, பெர்சியாலை வாழ்த்துங்க, இவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அப்படின்னு அநேக பெயர்களை சொல்லி என்ன செய்கிறாங்க, வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி. பாருங்கள், நமக்கு நன்மை செஞ்சவங்கள நம்ம என்ன செய்யணும், வாழ்த்தணும். பாருங்கள், அவங்க உதவி செய்தவங்கள என்ன செய்கிறாங்க, வாழ்த்துறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உதவி செய்ய வந்தவங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், உதவி செய்ய வந்தவங்க என்ன செய்கிறாங்க, அன்னை மரியாள், அல்லேலூயா, அவங்க எலிசபெத் அம்மாவை வாழ்த்தும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளுகிற அளவுக்கு பரிசுத்த ஆவினால் என்ன செய்கிறாங்க, நிரப்பப்படுகிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்தாவின் வரம், ஆமென், பரிசுத்தவான்கள் கைகளை வைக்கும்போது அந்த வரத்தை என்ன செஞ்சாங்க, புதிய ஏற்பாட்டு நாட்களில் பெற்றுக்கொண்டாங்க. அந்த 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கும்போது, ஒருமனப்பட்டு இருக்கும்போது பலத்த காற்று போன்ற பெரும் முழக்கம் உண்டாகி என்ன செஞ்சது, அக்கினி நாவுகள் போல் அவங்க மேலே இறங்கி பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஆட்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க, அந்நிய பாஷை பேசினாருங்க. பாருங்கள், பிற மொழிகளில் பேசுகிறத பார்த்து பிற இனத்தாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்த்தரு, கிரேக்கரு அப்படின்னு சொல்லி அப்படி அந்த நாடுகள்லேருந்து வந்தவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவங்கெல்லாம் கலிலேயர் அல்லவா, இவங்க எப்படி
இப்படி நம்ம பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவங்கள ஃபில் பண்ணியிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நாளில் நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காங்களா? அல்லேலூயா, ஆமென். நம்ம அன்னை மரியாளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அல்லேலூயா. அவங்க நமக்கு விசுவாசத்தின் தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எலிசபெத்தம்மா சொல்கிறாங்க, அந்த ஆவினால் நிரப்பப்பட்டவுடனே இங்கே இவங்களுக்கு மரியாளும் வந்து நடந்த சம்பவத்தை சொல்லலை, தேவதூதனும் வந்து சொல்லலை. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் இருந்து பேசுகிறாங்க. நான் வந்து குழந்தை உண்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொன்னார் அப்படின்னு சொல்லி மரியாள் சொன்னதான் வேதத்தில் நம்ம வாசிக்கலை. ஆனால் பாருங்கள், அவங்க பரிசுத்தாவினால் நிரம்பி அவங்க சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர்றதுக்கு நான் ஏமாத்திரம் நான் இதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். எதனால இது எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறதுன்னு இல்லை சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க நீங்கள் வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் பிள்ளை என்ன செஞ்சுட்டு வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. அல்லேலூயா. ஆண்டோடைய தாயாருங்கிற வெளிப்பாடு பாருங்கள். அன்றைக்கு சீசர்களை பார்த்து இயேசு கேட்டார், நீங்களாம் யாருன்னு என்ன சொல்கிறீங்க? ஒரு சிலர் சொன்னாங்க எலியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ சிலர் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பாருங்கள். ஆனால் அங்கே பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அந்த வெளிப்பாடை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆமென். பாருங்கள், இது நீ சொல்லலை, பிதாவே உனக்கு என்ன செஞ்சார், இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு தெரியாத காரியங்களை கூட நமக்கு என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அவங்க உதவி செய்ய வந்திருந்தால் கூட இவங்களும் என்ன செய்கிறாங்க, வாழ்த்துறாங்க. பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறவங்கள வாழ்த்துறோம். உதவி செய்ய போகிறவங்க அந்த குடும்பத்தை நம்ம என்னைக்காவது நம்ம வாழ்த்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இல்லை. ஆனால் பாருங்கள், அங்கே போவாஸ்ங்கிறவர் அவருடைய வயல் நிலத்துக்கு போகிறாரு. அவர் போய் அங்கே வயல் நிலத்தில் வேலை பார்க்குறவங்களையெல்லாம் என்ன செய்கிறாரு, இவர் தான் எஜமான். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறாரு, வாழ்த்துறாரு. அல்லேலூயா. அந்த ஜனங்களும் கர்த்தருமோடு இருப்பாராகன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வாழ்த்துறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட அந்த உன்னத அனுபவம் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த உன்னத அனுபவம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அங்கே அவங்க சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது, அவளுக்கு சொல்லப்பட்டது அது என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தம்மா மரியாளை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான அந்த யூடியூப் சேனலை பார்க்குற அன்பு சகோதரனே சகோதரியே, அன்பு வாலிப பிள்ளைகளே, அருமையான தாய்மார்களே தகப்பன்மார்களே, ஆமாம், இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் நம்புகிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அன்னை மரியாதை போகிற ஒரு ஆளை அனுப்புவாருன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? ஆண்டு பாருங்கள், அந்த பாருங்கள், அவர் குற்றுயிராய் கிடைக்கும்போது அந்த சமாரியரை பாருங்கள் அங்கே அந்த ஆசாரியர்கள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஆனால் அவருக்கு உதவி செய்கிற ஒருவரை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. தாவீது நாட்களில் தன் சொந்த மகனால் துரத்தப்பட்டு வனாந்திரத்தில் அவர் இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் அவரை கைவிட்டாரா, மறந்தாரா? இல்லை. அந்த வனாந்திரத்துலேயும்
அவனுக்கு உதவி செய்கிறவர்களே, அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறவர்களே கர்த்தர் எழுப்பினார். பாருங்க, கர்த்தர் அவரை நம்பின ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை. இந்த நாளில் கூட நீங்கள் ஆண்டவரை நம்புவீங்களா? ஏசப்பாவை நம்புவீங்களா? நிச்சயமாக அநேகர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும், அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் சொல்லலாம், நான் எங்கே நம்பினேன், யார் எனக்கு சொன்னா, மனுஷன் கூட சொல்லலையே, கர்த்தர் எப்படி எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லுவார், நான் பெரிய பாவி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நிராகரிக்கிறவர்களாக நீங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த வேலையில் வந்திருக்கிறார். அவர் எபினேசரா அமீன் ஸ்தோத்திரம். அந்த நாளில் உங்களுக்கு என்ன பகுதியில் உதவி செய்யணுமோ நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்களாம் என்னை உதறி விட்டு போயிட்டாங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே என்ன முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்குறேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உண்மை நோக்கி ஆண்டவரே என் பிள்ளை மனம் திரும்பாதா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படாதா, என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்களா, ஆண்டவரே என் குடும்பம் நல்லா இருக்காதா, பிரிந்த குடும்பம் இணையாதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பேர் உண்டாகாதா என்று சொல்லி ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் உண்டாகாதா, தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதான்னு சொல்லி ஆண்டவரே எங்கி தவிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை மாறாதா என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரே உடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஆண்டவரே சப்பா அந்த நாளில் ஆண்டவரே உடைய முகங்கள் பிரகாசம் அடையத்தக்க ஆண்டவரே உடைய திருப்தியாக்கி நடத்துங்க. உடைய தேவைகளை சந்திங்கப்பா. உடைய குறைவுகளை நிறைவாக்குங்க. வியாதியிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை பராமரிக்க ஆள் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிற ஆண்டவரே பெரியவர்களே வியாதிஸ்களே கூட கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோப்பா. பிள்ளைங்க உண்மையாக ஆண்டவரே தாய் தகப்பனை கணன் பண்ணி ஆண்டவரே நீடித்த வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளுடைய மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிதாக்கள் என்பதை அறியத்தக்க ஆண்டவரே பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எங்களுக்கும் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்கள் உணர்த்துருகிற நபர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய கர்த்தர் எங்களையும் பயன்படுத்துங்க. அன்னை மரியாதை பயன்படுத்தின தேவன் எங்களையும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே அந்த உதவிக்கான நேரங்களில் நாங்கள் சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு ஆவியானவர் எங்களை ஆண்டவரே அதை தீவிரமாய் செய்ய அங்கே நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கர்த்தர் கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் ஒருபோதும் மறக்காதே, மறந்து போகாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you.